ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ எதை பத்தி பேச போறேன்னா, ரொம்ப நாளாவே எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அது என்னன்னு பார்த்தா, நிறைய பேர் பிளாக்கா இருக்கும்னு ஒரு ஃபீலிங்கோட இருக்காங்க. அப்படி உள்ளவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், கேளுங்க. பிளாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படவே படாதீங்க. நாங்கெல்லாம் ஒயிட்டா இருக்கோம், யூஸே கிடையாது. ஏன்னா ஒயிட்டா இருக்கிறவங்களுக்கு உடம்புல மெலாரின் கம்மியா இருக்கு, அதனால தான் நாங்க ஒயிட்டா இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் ஒயிட்டா இருக்கவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் ஸ்கின் எல்லாம் நல்லா சுருங்கிரும். அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்லுங்க. சரியா? பிளாக்கா இருக்கும்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஒயிட்டா இருக்கிறவங்க, இப்ப நான் தான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜுவல் அள்ளி போட்டாலுமே பார்க்க நல்லா இருக்காதுங்க. ஏன்னா என் கலருக்கு தான் இருக்கும் ஜுவலும். ஆனா பிளாக்கா இருக்கவங்க போட்டா அப்படி கிடையாது. பிளாக்கா இருக்கவங்க சேரி கட்டி, அதுவும் அவங்களுக்கு நேரியல் சேரி இருக்குல்ல, பிளாக்கா இருக்கவங்களுக்கு நேரியல் சேரி செமையா இருக்கும். நேரியல் சேரி போட்டு ஒரு சந்தன குறியும் போட்டு ஒரு நெக்லஸ்னா ஒரு மாலை ஒரு ஆரம் போட்டுருங்க, ஒரு பெரிய கம்மல் செம்மையா இருக்குங்க. அதே மாதிரி நாங்க போட்டோம், எங்களுக்கு கூட அவ்வளவு அழகா இருக்காது. நானே எவ்வளவோ பிளாக்கா இருக்கவங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன் தெரியுமா. அதனால நாங்க போட்டா கூட நல்லா இருக்காங்க. சில ட்ரெஸ் எங்களுக்கு கூட நல்லா இருக்காங்க. பிளாக்கா இருக்கவங்களுக்கு கூட செம்மையா எடுப்பா தெரியும். கருப்பு தாங்க அழகே, கலையா இருக்கும். அதனால யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? வெள்ளையாத இருக்கன்னு நிலைக்காதீங்க. வெள்ளையா இருக்கவங்களுக்கு சீக்கிரம் ஸ்கின் எல்லாம் சுருங்கிடும். சரியா? அதனால உங்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த கருப்பு கலரும் சரி, கருப்புலயே நீங்க அழகா இருப்பீங்க. கருப்பு கருப்பு கிளியோபேட்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி. அதனால கருப்பா இருக்கும்னு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. கருப்பு தாங்க அழகு. என்னங்க கலரு நல்ல குணமா இருந்தா போதாதா? என்னோட அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.